ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து முக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இந்த தாவரத்தோட இன்னொரு காமனான பேர் மரச்செடி அப்படிங்கிறது. இதனோட பொட்டானிக்கல் நேம் பயோஃபைட்டம் சென்சிட்டிவம். இந்த பிளான்ட்டோட ஃபேமிலி ஆக்சாலிடேசி. இந்த தாவரம் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. இதை வந்து 10 புனித மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தசபுஷ்பம் அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் இந்த பிளான்ட்னுடைய இலைகள் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளை நம்ம பேஸ்டாக்கி இதை வந்து வெட்டு காயம், அப்புறம் தீயினால் ஏற்பட்ட புண்ணு, இதுலேருந்தெல்லாம் பிளட்டு வர்றதை நிறுத்துறதுக்கு இந்த சாறு வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அது சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஆயுர்வேத மெடிசனில் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து சளி நீக்கியாகவும், வயிற்று வலி, தூக்கமின்மை, வலிப்பு, பிடிப்புகள், அப்புறம் நாள்பட்ட தோல் நோய்கள், இதுகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்க இந்த தாவரம் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதனோட பூக்கள் வந்து எல்லோ கலரில் இருக்கும், சிறுசாக இருக்குது. அப்புறம் இது வந்து சென்சிட்டிவ் பிளான்ட் அப்படின்னா இது வந்து தொட்டதான் என்ன செய்யுதுன்னா இதனுடைய இலைகள் இதை பாருங்கள், இதோட தொட்டதான் நம்ம அதனோட இலைகளை அது அப்படியே சுருக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் இந்த பிளான்ட்டை வந்து சென்சிட்டிவ் பிளான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சுருங்கிடுச்சு. அப்புறம் இந்த பிளான்ட்டில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு தன்மையுடைய ஃப்ளேவனாய்டுகள், சபோனின்கள், டேனின்கள், டெர்பின்கள் இதெல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டோட ஒரு சின்ன குறிப்பு இதோ இருக்குது. Thanks.